use in pain condition stimulators. Stimulators வந்து நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, அக்குபஞ்சர் பிராக்டிஷனர்ஸ் வந்து ஸ்டிமுலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. நார்மலா நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா, யாருக்கெல்லாம் பெயின் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஸ்டிமுலேட்டர் யூஸ் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட்டர் தேவையில்லை. ஓகே. எலக்ட்ரோமேக்னெட்ஸ் காஸ் பவர் வந்து 250 நார்மலி 200 to 250 தான். வேற ஸ்டாட்டிக் பவர்ல வந்து 3000. ஹை மேக்னெட் ஏதாவது ஒரு பொருள் இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா எந்த ஃபீலிங் இல்லை இல்லையா? இருக்கா? இருக்காது. இருக்கா? வெறும் கையில வச்சு பார்க்கும்போது இருக்கா? இப்போ இந்த மேக்னெட் கிட்ட கொண்டு போங்க. இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சமயம் இதை வந்து ரிப்பெல் பண்ணா இன்னொரு சமயம் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? நார்த் போல் எமிட் ஆகும் போது ரிப்பெல் பண்ணும், சவுத் போல் வரும்போது அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒரு நிமிஷத்துல 3000 தடவை இந்த சைக்கிள்ஸ் நடக்கிறதுனால நாம இதை கிட்ட கொண்டு போகும்போது we can feel the vibration. ஒரு மாதிரி உதவும். அப்பதான் இதுல இருந்து வர எமிட் ஆகிற எனர்ஜியை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். இது ஆஃப் பண்ணிட்டா வர தெரியாது. மேக்னெட் வச்சுதான் இந்த மாதிரி கிளியர் தெரியும். சும்மா ஏதோ ஒரு சென்சிட்டிவா ஃபீல் பண்றது இட் இஸ் a right way to check whether the unit works or not. Okay. Stimulators சரி இங்கே வெக்கலாம். ஆமா. சைனஸ் கேவிட்டிஸ்ல பிரச்சனை இருக்கு, இல்ல நாசல் பிளாக் இருக்கு. அடுத்தது ஸ்டிமுலேட்டர் வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ணும்போது ஸ்டிமுலேட்டர் யார் யூஸ் பண்றீங்க? What is this? I can't understand. Stimulator. Stimulator வந்து to stimulate the acupuncture needle. We have manual stimulation. அந்த needle வந்து நாம twist பண்றது, to and fro movement கொடுக்கிறது, இல்ல pushing and pulling, இந்த மாதிரிலாம் வந்து அந்த needle வந்து நம்ம stimulate பண்ணோம். அது உங்களுக்கு தெரியாது. அது நீங்க அந்த கோர்ஸ்ல படிப்பீங்க. So how to stimulate? Why to stimulate a needle அப்படின்னா to work faster. இல்லையா? இப்போ குதிரை வண்டி ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் அந்த சாட்டை கம்பை வந்து அந்த வீல்ல விட்டு ஒரு சத்தம் கொடுப்பாங்க இல்லையா? டு ஸ்டிமுலேட் தி ஹார்ஸ். அது ஸ்லோ ஆயிடக்கூடாது. இல்ல ஓடிட்டே இருக்கும், சாஃப்ட்வேர் அடிப்பான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்றதுக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க நீடில போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னாக்கா அது ஆக்ட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா இட் work fast. So this is stimulator. Yeah, stimulate. Nowadays we are using this electrical stimulators. Manual stimulation is almost out of mode because only for classical acupuncture we use manual stimulation. Okay, for modern acupuncture we use electrical stimulators. ஏன்னா இதுல வந்து we can set everything, intensity, frequency, everything we can fix in this stimulator, even timing. So அப்போ வந்து இது easy. So இந்த stimulator யாருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பெயின் கண்டிஷன்ல உள்ள பேஷண்ட்டுக்கு மட்டும் ஸ்டிமுலேட்டர் தேவைப்படும். When you use stimulator, don't use magnets. Okay, ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க ஸ்டிமுலேட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கே மேக்னெட்டும் கொடுக்காதீங்க. சேம் at a time கொடுக்கணும். ஆமா, மேக்னெட் கொடுத்துட்டு ஸ்டிமுலேட்டரும் கூட அடிஷனலா கொடுக்க வேண்டாம். ஓகே. சின்ன குழந்தைகளுக்கும் patient with electronic implantation, சின்ன குழந்தைகளுக்கு ஸ்டிமுலேட்டர்ஸ், மேக்னெட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. அதே போல சிலர் வந்து இப்போ பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க, வேற ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் உடம்புக்குள்ள
சர்ஜரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க ஸ்டிமுலேட்டர் மேக்னெட்லாம் கொடுக்கலாம். அது கொடுக்கலாம். அது நான் சொல்றது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். இப்போ சர்ஜரி பண்ணி பிளேட் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்க கொடுக்கலாம். ஐ அம் டாக்கிங் அபவுட் தி டிவைஸ். இப்போ பேஸ் மேக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அந்த மாதிரி கண்டிஷன்ல வர பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க மேக்னெட்ஸும் கொடுக்க வேணாம், ஸ்டிமுலேட்டர்ஸும் கொடுக்க வேணாம். ஓகே, பிகாஸ் அதுல இருந்தே ஒரு மேக்னெட்டிக் வேவ் வந்து இருக்கும். நீங்க வந்து அடிஷனலா மேக்னெட் கொடுக்கும்போது இட் மே டிஸ்டர்ப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி யூனிட். ஸோ அது வந்து நீங்க பொதுவாக பேஷண்ட் வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு பேஸ் மேக்கர் இருக்கு, எனக்கு வந்து நான் இந்த டிவைஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்க இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி அக்குபஞ்சர் மட்டும் தான் பண்ணணும். Acupuncture வந்து you have some micro systems like Sujok acupuncture, auricular therapy, wrist angle acupuncture and Acu. So இதுல வந்து உங்களுக்கு Sujok பத்தி தெரிஞ்சிருக்கும், auricular acupuncture பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு மைக்ரோ சிஸ்டம் நம்ம some other day ஒரு கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். அப்போ வந்து நம்ம இதை நடத்தலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி சில மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா இப்போ ரெகுலர் பாடி அக்குபஞ்சர் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்? You can try with this micro system. Sometimes regular acupuncture விட இதுல வந்து better results, fast results கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகே, அப்புறம் ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? இது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் ஆஃப் லண்டன் டிசைன் திஸ் தெரப்பி. 1936ல தான் வந்து அவர் இது இந்த உலகத்துக்கு கொடுத்தார். இஸ் a homeopathy doctor, basically allopathy doctor, then homeopathy, then he invented the system. In 1936 he presented to this. இந்த ஃப்ளவர் ரெமடிஸ்ல வந்து 39 மருந்து இருக்கு. அதுல 38 மருந்து, 39வது மருந்து, அந்த 38 மருந்துகள்ல ஒரு 5 மருந்துகளுடைய காம்பினேஷன். ஸோ இட்ஸ் a separate subject. ஈவன் தென் இதே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அக்யூபஞ்சர்ல வந்து சில பேஷண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இதுனா மருந்தே இல்லையே, மருந்தே இல்லாம எப்படி குணமாகும் அப்படின்லாம் ஒரு சந்தேகத்தோட வர்றவங்களுக்கு யூ கேன் கிவ் திஸ் ஃப்ளவர் ரெமடி. அதுல கூட பாத்தீங்கன்னா ஃப்ளவர் ரெமடியில இருக்கிற முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, it treats the character, mental thought form. இப்போ வந்து மருந்தே இல்லை, இது எப்படி குணமாகும் அப்படின்னு நினைக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து. நான் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், எனக்கு இனிமே இந்த நோய் நீங்கவே நீங்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து. ஸோ நான் இருட்ட போனா பயமா இருக்குது அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு மருந்து. இந்த மாதிரி அந்த மனிதனுடைய கேரக்டருக்கு நம்ம மருந்து கண்டுபிடிப்போம். தட் இஸ் ஃப்ளவர் ரெமடி. ஸோ அவர் வந்து 38 விதமான கேரக்டருக்கு 38 விதமான மருந்துகள் வந்து எட்வர்ட் பேட்ச் வந்து சொல்லியிருக்காரு. அதுல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற ரெண்டே மருந்து வந்து கிராப் ஆப்பிள் அண்ட் கார்ஸ். கிராப் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் ரெமடி இருக்கு. இந்த மருந்தையும் கார்ஸ் அப்படிங்கிற மருந்தையும் நீங்க எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம். கிராப் ஆப்பிள், CRABAPPL, கிராப் ஆப்பிள். கிராப் ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ளவர், இங்கிலாந்து நாட்டில் உள்ள காடுகளில் வளரக்கூடிய ஒரு மலர். These are all separate subjects. அடுத்தது கார்ஸ். இந்த பூவுக்கு பேர் கார்ஸ். ஓகே, இந்த ரெண்டு மருந்துகளை வந்து நீங்க என்ன பண்ணலாம், எந்த பேஷண்ட் வந்தாலும் கொடுக்கலாம். It is in powder form. It is in a dilution form. You can get it as a homeo pills. The homeo medicine மாதிரியே தான் இது கொடுப்பாங்க. அந்த குளோபல்ஸ்ல வந்து few drops போட்டு ஷேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த குளோபல்ஸ் வந்து நீங்க பேஷண்ட்டுக்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னா என்ன, கிராப் ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து giving importance to silly things, small things. இதுக்கெல்லாம் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு பேஷண்ட் வருவாங்க, சின்ன சின்ன இண்டிகேஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கார்ஸ்ல வந்து நம்பிக்கை இல்லாத வெரி கிரானிக் பேஷண்ட்ஸ். நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டால நமக்கு பலன் கொடுக்க போகுது, நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம், சர்ஜரிலாம் பண்ணிட்டோம், பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், அக்யூபஞ்சர்ல என்ன ஒண்ணுமே இல்லை, படுக்க வச்சு 2 இடத்துல ஊசி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதை நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மனநிலையில உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ திஸ் ரெமெடிஸ் சேஞ்சஸ் தி மென்டல் ஆட்டிடியூட் ஆஃப் தி பேஷண்ட். ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு அப்படியே தான் சார் இருக்கு, கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கேரக்டரா அப்படி இருக்கும், ஒரு சிலர் வந்து ரியலாவே அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது, சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேஷன்ஸ் வந்து நம்ம அசியூம் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு சப்போர்ட் நம்ம அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட எவால்வேஷன் பெட்டரா இருக்கும். See, they can accept the treatment in a better way. So இந்த ரெண்டு மெடிசன் வந்து I can recommend these two medicines for all the patients in general. Even though உங்களுக்கு கேரக்டர்லாம் ஸ்டடி பண்ண தெரியலனா கூட நீங்க இந்த மருந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்காக வந்து we have ஒரு அந்த 38 மருந்துக்குமான ஒரு டிவிடி செட் இருக்கு. அதுல வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சினிமா சீக்வென்ஸ் இருக்கும். அந்த கேரக்டருக்கு எந்த மருந்து அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அது ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஷூட் பண்ணி ஒரு செட்டாக வச்சிருக்கோம். அது நீங்க வாங்கி கூட என்ன பண்ணலாம், யூ கேன் பிளே, அப்புறம் யூ கேன் அசஸ். ஒரு பேஷண்டோட கேரக்டர் கூட நீங்க மருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்களாவே. ஸோ அது ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ க்ரானிக் ஹீலிங் பற்றி நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கம்ஸ் பல்ஸ் டயக்னோசிஸ். பல்ஸ் டயக்னோசிஸ் வந்து இங்கே எத்தனை பேர் பல்ஸ் பண்ணுவீங்க? ஓகே, வெரி குட். பல்ஸ் டயக்னோசிஸ்ல வந்து இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 6 பாயிண்ட் டெக்னிக் ஒன்று சொல்லி தரேன்னு சொன்னாங்க. ஜெனரல் பல்ஸ் டயக்னோசிஸ் உங்களுக்கு தெரியும். இந்த 6 பாயிண்ட் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து டேக்கிங் ஒன்லி 6 பாயிண்ட்ஸ் இன்டு கன்சிடரேஷன். பல்ஸ் டயக்னோசிஸ்ல வந்து உங்களுக்கு 60 கமாண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிளாசிக்கல் அப்ரோச். நீங்க 60 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்றது தான் வந்து சிங்கிள் நீடில் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். பல்ஸ் பார்க்கறதுக்கான லொகேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். See 1 2 3 large intestine, lungs, stomach, spleen, triple valvular pericardium, small intestine, heart, gallbladder, liver, urinary bladder, kidney. So எந்தெந்த லொகேஷன்ல எந்தெந்த ஆர்கனை நீங்க பார்க்க போறீங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஆர்கன் எந்த எலிமெண்ட்டுக்கு சொந்தமானது உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமா யூபி பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர், லங்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் எலிமெண்ட் இல்லையா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா தெரியும் இல்லையா. ஸோ பல்ஸ் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, நம்ம திரும்ப பேசிக்ல இருந்து கத்துக்கலாம். ஓகே, இது வந்து தெரிஞ்சவங்களுக்கான கிளாஸ் தானே. ஸோ பல்ஸ் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த கான்செப்ட் இடம் தெரியும். டச் பண்ணீங்கன்னா எந்த ஆர்கன்ல எனர்ஜி இருக்கு எந்த ஆர்கன்ல எனர்ஜி இல்லைன்னு தெரியும் இல்லையா. அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அது பண்ணிட்டீங்க தானே. ஓகே, அவ்வளவுதான். அதான் பல்ஸ், அவ்வளவுதான். ஸோ இது வந்து பல்ஸ் பார்க்கறதுக்கு, ஈவன் அக்யூபஞ்சர் படிக்கிறதுக்கு இதான் பேசிக் தியரி. இது வந்து இந்த பிரபஞ்சம் ஏன் பிரபஞ்சத்துல 5 மூலகங்கள் இருக்கு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். மூலகங்கள்னா எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா. இந்த பஞ்சபூதங்களின் கலவைதான் இந்த பிரபஞ்சம். என்ன? ஃபயர், எர்த், ஏர், வாட்டர் அண்ட் ஸ்கை. ஓகே, இந்த படம்லாம் உங்களுக்கு தெரியும். சோ ஒரு எலிமெண்ட்டையும் என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியும். காத்து அப்படின்னா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், வாட்டர்னா கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர், எர்த்னா ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன், ஃபயர் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஹார்ட் ஃபார் மேஜர் ஃபயர், ட்ரிபிள் வார்மர் அண்ட் பெரிகார்டியம் மைனர் ஃபயர், gallbladder and liver இல்லையா. சோ 5 மூலகங்களை ஒரு கப்பிள்ட் ஆர்கன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஃபயருக்கு மட்டும் 4 ஆர்கன்ஸ், அதுல 2 ஆர்கனாக அக்குபஞ்சர்ல கருதப்பட்டவை. ட்ரிபிள் வார்மர் ஆர்கன் கிடையாது இல்லையா, கன்சிடர்ட் as an organ, ட்ரிபிள் வார்மர். சோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதுல வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் சைக்கிள் தெரியும், டெஸ்டேட்டிக் சைக்கிள் தெரியும், இதெல்லாம் நமக்கு அக்குபஞ்சர்ல படிச்சிட்டோம். இப்போ பல்ஸ் பார்க்கிறதுக்கு மட்டும் நம்ம இதே பிக்சர் தான் பல்ஸ் பார்க்கிறது. ஓகே, எப்படி பார்க்க போறோம், அப்படியே அதை 2ஆ பிரிச்சிட்டோம். அதே பிக்சரை 2ஆ டிவைட் பண்ணிட்டோம். ஒன்னு ரைட் சைடு, இன்னொன்னு லெஃப்ட் சைடு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். அவங்க இன்னும் சுலபமாக்குறதுக்கு என்ன பண்றோம், அதுக்கு நம்பர் கொடுத்துறோம். 1 2 3 4 5 6 6 லொகேஷன்ல பல்ஸ் பார்க்க போறோம் இல்லையா. ஓகே, நம்பர் 1 lung and large intestine, number 2 stomach and spleen, number 3 triple valvular and pericardium, number 4 SI small intestine and heart, number 5 gallbladder and liver, number 6 urinary bladder and kidney.
ஸோ 6 லொகேஷன்ல 12 ஆர்கன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால தொட்டு பார்த்தே கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எதுல ஆப்சென்டா இருக்குதோ அதனுடைய மதர் பாயிண்ட் போட்டோம்னா அவங்க பிரச்சனை சரியா போயிடும். அதானே தியரி? ஆமா. அப்புறம் ஏன் பின்ன பல்ஸ் பார்க்க தெரியலன்றீங்க? மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அதுல எது ரொம்ப மோஸ்ட் ஃபீபிள்? நாடியே சிலருக்கு தெரியல. என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரிபிள் வார்மர் 3 போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா UB67 போடலாம். போட்டுட்டோம்னா அவங்களுக்கு அநேகமா மறுநாள் வந்து பல்ஸ் ரீடிங் இருக்கும். ஆமா. UB67 or ட்ரிபிள் வார்மர் 3. இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகல, பல்ஸே விசிபிளா இல்ல, எந்த பல்ஸ் போட்டாலும் தெரியவே இல்லை. அப்ப அவங்களுக்கு டானிஃபைங் பாயிண்ட்ஸ் போட்டு கொஞ்சம் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. LA11, ஸ்பிளின் 6, ஸ்டமக் 36 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல்ஸ் தெரிஞ்ச பின்னால ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியரா இருக்கா? ஆமா சார். பல்ஸ்ல வந்து ஒரு ஆர்கன்ல வந்து பல்ஸ் தெரியல, ஒரு 2-3 ஆர்கன் பல்ஸ் தெரியல, அந்த சம்பந்தப்பட்ட ஆர்கன்ல மேக்னெட் வச்சு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அது எப்படி நெகட்டிவ் மதர் பாயிண்ட்ல வந்து அந்த பைபோல் மேக்னெட்ஸ் வைக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். there are so many methods to stimulate that organ. இப்போ நீங்க நீடில் போடுறீங்க, நீடில் போடலாம், பிரஷர் கொடுக்கலாம், மாக்ஸா கட்டலாம், மேக்னெட்ஸ் அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். எந்த ஆர்கன் டெஃபிஷியன்ட்டா இருக்கோ அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்றதுன்னு கேக்குறீங்க. சோ many methods எது வேணாலும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். மார்சல்ல செக்ஷன் வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ல ஆர்கனுக்கு மேல இப்ப ஸ்பிளீன் மேல மேக்னெட் வைக்கலாமா? ஜெனரல் சார்ஜிங்கே போதுமே. நீங்க ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உடம்பு முழுசும் இருக்கும்னு சொல்லிட்டு இல்லையா? நீங்க பர்టిక్యులரா எங்க வைக்கணும்னா வலி இருக்கிற இடத்துல அங்க போய் வைக்கலாம். சரி, ஒரு இடத்துல வலி இருக்கு, வீக்கா இருக்கு, அங்க போய் நீங்க அது மேல வைக்கலாம். ஓகே. மற்றபடி நீங்க எங்க வச்சீங்கனாலும் உங்க உடம்பு முழுசும் தான் அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் இது பல்ஸோட பேசிக் ஃபார்முலா. இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? we are going for always treat the mother point. பல்ஸ்ல வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒண்ணுக்கு மேல ஆப்சென்ட் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. ஒண்ணுக்கு மேல ஆப்சென்ட் இருந்தா கூட எது ரொம்ப மோசமா இருக்குதோ அதனுடைய safer side. எப்பவுமே treat the mother point. இது advisable, recommended. Okay. அடுத்தது, if more than 2, treat the influential points. இப்போ 3 yang organ வந்து வீக்கா இருக்கு, 3 mother point போட வேணாம், அதனுடைய influential point போடுங்க. ஓகே. இந்த கான்செப்ட் புரியல மேடம் உங்களுக்கு? ஈஸியா பல்ஸ்ல இப்போ ஒரு அதாவது யாங்லயே 2க்கு மேல இருந்துச்சுன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் போடுங்க, இன்லயே 2க்கு மேல இருந்துச்சுன்னா இன்னோட லிவர் 13 போடுங்க. ஒரு யாங் ஒரு இன் அந்த மாதிரி இருந்தா தனித்தனியா போடுங்க. சரி, நம்மளோட பர்பஸ் என்னன்னா டு ட்ரானிஃபை தட் ஆர்கன், அவ்வளவுதானே. ஸோ ஜென்ரலா ஏன்னா மதர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜியை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக செலக்ட் பண்றீங்க. 4 வீக்கா இருக்குதுன்னா 4 மதர் பாயிண்ட் போட்டு பெரிய ஒரு பிரளயத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டாம். ஸோ அதுக்கு தான் அவனே என்ன சொல்லிட்டான், யாங் ஆர்கனா இருந்தா 2 இன் ஆர்கனா இருந்தா லிவர் 13 ஒரு குழு இருக்கு. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டா அடுத்த சிட்டிங்ல வந்து அவனுக்கு அத்தனை ஆப்ஷன் இருக்காது. ஸோ அப்போ நீங்க வந்து மினிமைஸ் பண்ணி 1 or 2 இருக்கும், அதை நீங்க சரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டரிங் தானே, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் யூ ட்ரீட் தி பேஷண்ட். இப்போ லிவர்ல LA11 போடுற மாதிரி அது 2 லிவர் 13 வந்து ரெகுலரா நம்ம பாசிட்டிவ் சிட்டிக்கு நம்ம கொடுத்து அடுத்தது நம்ம பார்க்கலாம். வீக்கா இருந்துச்சு இல்ல, இப்போ LA11 வந்து ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட், அதனால நான் உங்களுக்கு அதை கமாண்டிங்கா அதை போடுங்கன்னு சொல்றேன். பட் லிவர் 13 வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட். இஃப் தி 3 or 4 organs of one particular செக்மெண்ட் ஆப்சென்ட் இருந்தா நீங்க அதை போடலாம் இல்லையா? அப்ப எல்லாருக்குமே இருக்காது இல்லையா? ஹோமியோஸ்டாட்டிக் எஃபெக்ட்ன்றது காமன், யாருக்கு வேணாலும் நீங்க அதை கொடுத்துடலாம். பட் இப்ப 4 ஆர்கன் வந்து ஆப்சென்ட்டா இல்லாத பேஷண்ட்டுக்கு எதுக்கு தேவையில்லாம நீங்க 2 போட போறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு தெரியலன்னா யூ கேன் டூ அது பண்ணீங்கன்னா கூட ஒன்றும் தப்பு இல்லை. பட் யூ நோ ஹவு டு பாயிண்ட் அவுட் தி ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு 4 ஆர்கன் 3 ஆர்கன்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா போடுங்க.
ரெண்டு 12 போடுங்க, கூடவே LI 11 கூட போடுங்க. Stomach 36 கூட போடலாம். Very powerful point. ஆமா சுகர் 36 எல்லாரும் போடுவாங்க சார். ஆமா சுகர் 36 எல்லாரும் போடுவாங்க. ஆமா சார் 36 கொடுக்கலாம் சார். எல்லாரும் போடுவாங்க. இந்த பாயிண்ட் லொகேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க சார். அது எப்படி சார் அக்யூரேசி பண்ணி தான் அது பண்ண முடியும். அப்பதான் ஸ்டூடெண்ட் ஆகலாம். இல்ல எல்லாரும் ஒரு இடத்துல சொல்ல மாட்டாங்களே. இல்ல சார் நம்ம SP21 கூட சில பேர் 6 in between 6 7 டிகிரிஸ் சொல்றாங்க. சிலதுக்கு வந்து 5 6 டிகிரிஸ் சொல்றாங்க. பட் 6 and 7 தான் பரவாயில்ல எல்லாரும் சொல்லி ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி UB40ல வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் நம்பரிங்ல. அப்புறம் LI20 வந்து கிராஸ் பண்ணலன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயங்கள் தான் இருக்கு. இது வந்து என்னன்னா நாம வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல ஒமிட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம காஃபின்னு சொல்லுவோம், கேரளால கோஃபின்னுவாங்க. எது சரி? அவன் ஸ்லாங் அதை அப்படி சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து இப்போ LI20 இப்படி முடிஞ்சா என்ன, இப்படி போய் முடிஞ்சா என்ன? நமக்கு ரெண்டு பக்கமும் LI20 இருக்கு இல்லையா? கிராஸ் பண்ணுது பண்ணல அப்படிங்கிறதுனால இல்ல ஒரு உதாரணமா சொல்றேன். அது ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? சில ஆத்தர்ஸ் வந்து கிராஸ் பண்ணுது, சில ஆத்தர்ஸ் என்ன சொல்றாங்க 19 20 இப்படி முடியுதுன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு அது எப்படி இருந்தாலுமே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரெண்டு இடத்துலயும் 19 இருக்கு, ரெண்டு இடத்துலயும் 20 இருக்கு. பட் அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரா சில ஆத்தர் கிளைம் பண்றாங்க. லார்ஜ் இன்டெஸ்டைன் சேனல் கிராஸ் தி மிட்லைன் ஆஃப் தி பாடி அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். வாட் வி ஃபாலோ. சில ஆத்தர்ஸ் என்ன சொல்றாங்க அந்த கிராசிங் பத்தியே சொல்லல. அதே மாதிரி UB40ல அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். பெரிகார்டியம் வந்து நெகைக்கண்ல முடியுது, சில டிப்ல முடியுதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி K1 கூட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்னன்னா அவங்க வசதிக்காக அவங்க அதை பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். சைடுல உள்ளது இந்த பக்கமா இந்த பக்கமா கிறிஸ்டியன் இது சார் சைடுல இது சினால மூலப்பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? சைனீஸ் வந்து அவங்க வந்து சொல்றது கிறிஸ்டா இந்த சைடு இல்ல அது இதுவும் சைனீஸ் பிலாசபி தான். அவங்களே நான் சொன்னேன் ஒரு குரூப் ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? ரிசர்ச் பண்ணதெல்லாம் ரெண்டுமே வருது. ஏன்னா அந்த இது வந்து எப்பவுமே ரெண்டு சைடுமே இதா இருக்கு. ஆமா எப்பவுமே ஒரு எந்த இடம்னாலும் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அதை அவங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ இத நம்ம வந்து அது ரெண்டுல எதுன்னு நம்ம ரூல் அவுட் பண்ணணும்னு வைங்களேன். நாம ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணணும். இல்ல ரெண்டுமே ஓகே ஆகுது. ரெண்டுமே இல்ல, நீங்க எங்கயாவது போட்டீங்கன்னா கூட ஓகே ஆகும். அதனாலதான் நம்ம எல்லாருமே வந்து அக்குபஞ்சர் பண்ண முடியுது. பிகாஸ் each and every acupuncture point has the complete control over the body. நீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போட்டீங்கன்னா கூட ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் அக்குபஞ்சர் டாக்டர் உழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். நீங்க எலக்ட்ரிக் சர்க்யூட் இந்த பில்டிங்ல இருக்கு, எந்த பிளக் பாயிண்ட்ல போய் ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலும் ஃபியூஸ் போயிடும் இல்லையா? அததான் சுருக்கி வந்து நம்ம இந்த எக்கிஓ எல்லாம் படிக்கும் போது அந்த கான்செப்டுக்கு வந்துருவோம். முதல்ல தியரி படிக்கும் போது ஒழுங்கா படிப்போம், அப்புறமா அதை நம்ம சுருக்கி ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள கொண்டு வந்துட்டு அப்ப நம்ம எது செஞ்சாலும் கரெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்படிங்கும் போது இப்ப சார் சொன்ன மாதிரி அது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ மேலேயோ கீழேயோ ஏதோ ஒரு இடத்துல ஊசி போட்டோம்னா ரிசல்ட் கிடைச்சது. ஆனா அக்யூரேட்டா போட்டு வேகமான ரிசல்ட் கொடுக்குறவன் ஜெயிப்பான். இதான் அங்க இருக்கிற சூட்சம், வேற ஒண்ணு. ஓகே, இந்த 6 point polytechnicsல வந்து இட்ஸ் given by our professor. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா 6 யாம் ஆர்கனோட மதர் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கங்க. Don't go for 60 command points. எதுக்கு? பர்மனண்டா வேணாம்னு சொல்லல, you give immediately. உடனடியா ஒரு ரிலீஃப் வேணும்ல. அவர் கடைசி கட்டத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கேம்ப்ஸ்ல எல்லாம் போகும்போது கூட இருந்தவங்களுக்கு தெரியும். எந்த கேம்ப் போனாலும் UB67 பாலம் தருவாரு, SI3 போடுவாரு. அதான் அந்த 2-3 பாயிண்ட்ஸ் தான் லை ஆகும். போடுவாரு, உடனே எதிர்க்காம இருந்தேன் நான் எதிர்ச்சிட்டேன்னு சொல்லுவான். நமக்கே ஏதோ அவர் மந்திரம் போட்ட மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நாள் நான் வந்து என்ன நினைச்சேன், டாக்டர் கிட்ட இன்னைக்கு வந்து கேட்கலாம், என்ன ப்ரொஃபசர் இது இதே போடுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு என்ன பண்ணாரு, தாம்பரத்துல சென்டர் இருந்துச்சு. அப்போ மாசத்துல ஒரு தடவை 3 நாள் வந்து கிளாஸ் எடுப்பாரு இல்லையா? அப்போ என்ன பண்ணாரு, இன்னைக்கு வந்து 6 point டெக்னிக் நடத்த போறேன்னு ஆரம்பிச்சிட்டாரு. நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை ஒரு கிளாஸாவே அன்னைக்கு நடத்தினாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ அவரை வந்து இன்னைக்கும் நம்ம பசுமையா
மதிக்கிறதுக்கு அவரை வந்து நம்ம மனசுல நிறுத்தி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எதையுமே அவர் ரிசர்வேஷனா வச்சுக்கிறதே இல்லை. அவருக்கு இன்னைக்கு இப்போ என்ன தெரியுமோ அதை அடுத்து சந்திக்கிற நம்ம சொல்லிடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அவரை வந்து நம்ம வாழ்நாளில் சந்திச்சோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய, அவர் நினைக்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு புதிய ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக பவர்ஃபுல் மேக்னெட்டிக் பர்சன். உண்மையாகவே அந்த ஒரு பவர் உள்ள மனிதர் நம்முடைய வாழ்நாளில் சந்திச்ச ஒரு பெரிய மகான் கூட சொல்லலாம். நல்ல ஒரு தொலைநோக்கு, எந்த ஒரு மனிதரை பற்றியும் தவறான விஷயத்தை இன்னொருத்தர் சொல்ல மாட்டார். அவர் ஒருத்தரை பற்றி சொன்னால் அது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு, அதாவது அந்த அமைப்பில் கூட வந்து ஒரு தலைவராக இருந்தாலும் 100% வந்து அதுக்கு பொருத்தமானவர். ஸோ அந்த மாதிரி ஒரு அவர்கிட்ட நம்ம பழகினதுலாம் வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு பசுமையான ஒரு நினைவுகள் தான். ஸோ இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, only 6 points to treat. Consider young organs alone. 12 ஆர்கனையும் நீங்க நாடி பாருங்க, ஆனா young organ மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. young organ என்ன? LI, UB, GB, SI, triple organ and stomach. இந்த 6 பாயிண்ட்ல நீங்க ப்ராப்பரா கோர்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் எங்க இருக்குதுன்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 100% ரிசல்ட் ஓரியன்டட், is reliable in acute conditions. Only in acute conditions. இந்த பேசிஸ் தான் நீங்க யாங் ஆர்கன் ட்ரீட் பண்ணுவீங்க. ஆமா, இல்ல பொதுவாவே யாங் ஆர்கன் ஃபார் அக்யூட் ப்ராப்ளம். பட் இது வந்து பல்ஸ்ல வந்து இந்த கான்செப்ட் அவர் கொண்டு வந்தார். ப்ராப்பர் சேனல் செலக்ட் சொல்றேன் மேடம். ஓகே, see, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கேம்ப், பப்ளிக் கேம்ப் நடத்துவோம். அங்கே தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? பெரும்பாலும் யாருக்காவது வலி இருந்தால் வாங்க நாங்கள் அக்யூபஞ்சர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஒரு பேஷண்ட் வந்து லோ பேக் பெயினில் வராங்க, நீங்கள் பல்ஸ் பார்க்குறீங்க, அவங்களுக்கு யூபி ஆப்சென்ட் இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு 2 minutes வலியை நிறுத்திடலாம் அப்படின்னு நீங்கள் சேலஞ்சிங்காக சொல்லலாம். கண்டிஷன் என்ன? பேஷண்ட்டுக்கு அக்யூட்டாக பிரச்சனை இருக்கணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு யாங் ஆர்கன் ஆப்சென்டா இருக்கணும். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணி பிரச்சனையை வந்து நீக்க முடியும். ஸோ அவங்களுக்கு யூரினரி பிளாடர் வந்து ஆப்சென்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க UB 67 போட்டு அப்படி டானிஃபை பண்ண உடனே பேக் பெயின் வரும். UB absent-னா பல்ஸ் இருக்காது, பல்ஸ் பார்க்கும்போது பல்ஸ் அங்க ஆப்சென்டா இருக்கும். ஓகே, UB-ல எனர்ஜி இருந்துச்சுன்னு வைங்க, அந்த அக்யூட் ரிசல்ட் இருக்கு. ரெண்டு கண்டிஷன். ஒண்ணு, பேஷண்ட்டுக்கு வந்து சஃபரிங் இருக்கணும். எனக்கு சாயந்தரம் வலிக்கும், நைட் வலிக்கும், நாளைக்கு வலிக்கும்ன்ற பேஷண்ட் நம்ம இதுக்கு எடுத்துக்கூடாது. பேஷண்ட் வந்து வலியில சஃபர் ஆகிட்டு இருக்கணும், அவங்களுக்கு யாங் ஆர்கன்ல ஒண்ணு ஆப்சென்டா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனாக்கா யூ கேன் சேலஞ்ச். இப்பவே இன்ஸ்டன்டா அவங்க பிரச்சனையை குணப்படுத்துறேன்னு சொல்லி. ஒருத்தவங்களுக்கு எரிச்சலா இருக்கு பாக்குறீங்க, GB ஆப்சென்டா இருக்குன்னு வைங்க, GB 43 போட்டவங்களும் அந்த எரிச்சல் நின்றுடும். எவ்வளவு நேரத்துலனா within few seconds, ஒரு நிமிஷம் கூட தேவைப்படாது. மிராக்குலஸா இருக்கும், எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. பட் அசஸ்மெண்ட் வந்து கரெக்டா பண்ணணும். ஷோல்டர் பெயின், நீங்க அந்த பேஷண்ட்டுக்கு பாக்குறீங்க, அவருக்கு வந்து யூரினரி பிளாடர் ஆப்சென்டா இருக்குது, ட்ரிபிள் வார்மர் ஆப்சென்டா இருக்குது. அப்ப நீங்க எதை போட்டீங்கன்னா இந்த ஷோல்டர் பள்ளி போகும், ட்ரிபிள் வார்மர் போடணும். அதுதான் மேடம் நான் சொன்ன ப்ராப்பர் சேனல்னு சொன்னேன். எந்த ஏரியால பிரச்சனை இருக்குதோ அதுக்கு ரிலேட்டட் சேனல் ஆப்சென்டா இருக்கணும். அப்போ நீங்க அந்த ஒரே ஒரு நீடில் போட்டு அப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டானிஃபிகேஷன் ப்ரொஃபசர் வந்து 3 தடவை பண்ணுவார். நீடில் போட்டு அவ்வளவு பண்ண உடனே 3 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் டானிஃபிகேஷன். அதுதான் டானிஃபை. ஸ்டிமுலேஷன் இஸ் டிஃபரண்ட், டானிஃபிகேஷன் இஸ் டிஃபரண்ட். அது வந்து ஸ்டிமுலேட்டிங் நீடில். ஓகே, ஸோ இதுதான் வந்து 6 பாயிண்ட் டெக்னிக். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, துடிக்கிறாங்க கழுத்து வலியில, நீங்க இருங்க
பல்ஸ் பாக்குறீங்க, அவங்களுக்கு வந்து யூபி ஆப்சென்டா இருக்கு. இப்போ ஒரு நிமிஷத்துல உங்க வலியை குறைச்சிடுறேன் அப்படின்னு நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். ஆனா கண்டிஷன் என்ன, பேஷண்ட் வலியால துடிக்கணும், அவங்களுக்கு ஒரு யாங் ஆர்கன் வந்து ஆப்சென்டா இருக்கணும். எந்த ஆர்கான் ஆகுது அதுக்கு ரிலேட்டட் பாயிண்ட் டானிஃபை பண்ணி பாருங்க. நான் ப்ரொஃபஸர் இது கற்றுக் கொடுத்ததுனால தினம் கிளினிக்ல ஒரு மேஜிக் தான். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ஒரு கணபதி ஸ்தாபதின்னு சொல்லி ஒரு சிற்பி இருக்காரு, கூட இருக்காரு, ரொம்ப வெரி ஃபெமிலியர். திருவள்ளுவர் சிலையெல்லாம் அவர் பண்ணாரு. அவர்கிட்ட வேலை செஞ்ச சந்திரமோகன் சொல்லி அவர் ஒரு ஸ்தாபதி, அவர்கிட்ட வேலை செய்யறவர். அவர் வந்து என்ன பண்ணாரு, அவரால் குனியவே முடியாது. அவர் வந்து இந்த கோவில்ல இந்த கொடி மரம்லாம் செய்வாங்க இல்லையா, அதுக்குன்னு காடுகளுக்கு போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி ஸ்பெஷல் மரத்தை செலக்ட் பண்ற நுட்பம்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் அந்த மரம் செலக்ட் பண்றதே அதுக்கு ஒரு கலை ஆற்றம். அந்த மரம் போய் செலக்ட் பண்ணாங்கன்னா அது ஏன்னா பல 100 வருஷத்துக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த மரத்தை வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குலாம் போகணும். ஃபாரஸ்ட்லாம் வந்து கார்லயே போக முடியும், ஒரு சட்டன் லிமிட் போனா கூட அதுக்கப்புறம் நடந்து போகணும், கரடு முரடான மலையில போக வேண்டியிருக்கும் இல்லையா. அந்த மாதிரிலாம் போயிட்டு வர ஒரு வேலை இருக்கு. அவருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு. பெங்களூர்ல போனாங்க, அங்கே போய் ஹிமான்ஸ் போனாங்க, எங்கேயும் போனாங்க, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேக் பெயின் அவரால் மூவே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சர்ஜரி தான் பண்ணணும். ஸ்பைனல் கார்டில் வந்து லம்பார் ரீஜன்ல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெங்களூர்ல அவங்க மாமியார் வீடு, அங்கே போய் ரொம்ப சஃபர் ஆகிட்டு நம்ம சென்னைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டார். எப்படியோ சென்னைக்கு வந்த பின்னால என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு அவரை வந்து ரெஃபர் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சார். அப்போதான் இந்த நாம வந்து இந்த 6 பாயிண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம். அவர் வந்தாரு, அவரோட சேர்லையும் உட்கார முடியல, அசையவே முடியல. நான் என்ன பண்ணேன், அவருக்கு பல்ஸ் பார்த்தேன், யூபி ஆப்சென்டா இருந்துச்சு. ஆமா, நான் நம்ம ஸ்டைல் எப்பவுமே LI11 போட்டுட்டு தான் UB 67 கூட போட்டேன். ஃபர்ஸ்ட் நின்று LI11 போட்டுருவேன், அது என்ன பிரச்சனையா இருந்தாலும். ஸோ அவருக்கு என்ன பண்ண, LI11 போட்டுட்டு UB 67 போட்டு டானிஃபை பண்ணேன். டானிஃபை பண்ணிட்டு பார்த்த உடனே பல்ஸ் வந்துடும் இல்லையா. நீடில் போட்ட உடனே தான் பல்ஸ் வந்துடுமே, ஆப்சென்டா இருக்கும். நீங்க இந்த நீடில் போட்டா பல்ஸும் வந்துடும், உடனே பல்ஸ் வந்துடும். நீங்க நீடில் போட்டு நீங்க கை வச்சீங்கன்னா வந்துடணும். வந்த உடனே நல்லா பண்ண, சார் எந்திரிச்சு இல்லைங்க, எந்திரிச்சு நின்னாரு. குனிங்க, என்ன என்னால தான் முடியாது சார். இல்ல சார் ட்ரை பண்ணுங்க, என்ன குனிஞ்சிட்டாரு. அவருக்கு பெரிய ஆச்சரியம். அப்புறமா எனக்கு அவருக்கு ரொம்ப இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாருன்னு வைங்க. எதுக்கு சொல்ல வர, எனக்கும் ஆச்சரியம். இவரு பெங்களூர் போய் சர்ஜரி பண்ணணும், அசைய முடியாம வந்தாலே ஒரு சான்ஸ் தானே, காசா பணமா எப்படி இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு அவர் குனியிலனா கூட நமக்கு ஃபீஸ் கொடுக்க போறாரு இல்லையா. இதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஃபன் தானே. ஆமா, சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மேடம் I was not able to move. So second put first put a call as second put I was able to move. Third I was able to run. She also came as a patient. So இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க மனசுல மாறாத இம்ப்ரெஷன் வந்துடும். அவ்வளவுதான், இனிமே அக்குபஞ்சர் தான் அப்படின்ற ஒரு முடிவு வந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் தாம்பரத்துல இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இதை நீங்க வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து எரியுது, காலை நெருப்புல வச்சிருக்கிற மாதிரி துடிக்கிறாங்க. அங்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்ச பின்னால ஒரு ஃப்ரீ கேம்ப் நடக்கும். இப்பெல்லாம் தான் இங்க மெட்ராஸ்ல ஃப்ரீ கேம்ப்ஸ் நம்ம அவ்வளவு கனெக்ட் பண்ண முடியல. நாங்க படிச்ச போதெல்லாம் வந்து எப்படின்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃப்ரீ கேம்ப், ஒரு 50 பேர் 100 பேருக்கு நாங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், எங்களுக்கு ட்ரைனிங்காக. ஸோ அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸ். இங்கெல்லாம் வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னாலே மேலே கீழே பார்த்து போயிடும் இல்லையா. நான் படிக்கும் போது ப்ரொஃபஸர் கிட்ட பெங்களூர்ல இருந்து ஃபிளைட்ல ஒரு ஆள் வருவார், வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபிளைட்ல போயிடுவார். இங்க ஃப்ரீ. நான் வந்து அப்போ ஐ வாஸ் பிராக்டிசிங் ஹோமியோ சித்தா. ப்ரொஃபஸரே என்ன வந்து என்ன சொல்லுவாருன்னா, டாக்டர் சலாவுதீன் எமினன்ட் பிராக்டிஷனர் ஃப்ரம் செங்கல்பட்டுல என்ன இன்ட்ரோடியூஸே பண்ணுவாரு. அப்போ அக்யூபஞ்சர் வந்து நம்ம சரி இன்னொரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் நான் வந்து இவர்கிட்ட படிக்க வந்தேன். பெங்களூர்ல இருந்து ஃபிளைட்ல வராரு, திருப்பி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பெங்களூர் ஃபிளைட்ல போயிடுவாரு, திருப்பி மறுநாள் வராரு, மறுநாள் போயிடுறாரு, மறுநாள் 3 நாள்